வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் நடந்த அந்த கலைபுரத்தை பார்த்திருப்பீங்க. காவலர் உள்ள போய் காவலாளி அதை எதிர்த்து போட்ட சண்டை, அதற்கப்புறம் அங்க நடந்த தள்ளுமுள்ளு, அதற்கப்புறம் சீமான் வீட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலாளி ஒருத்தரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க நீலாங்கரையில. அது மட்டும் இல்லாம காவல்துறை ஒட்டி அந்த நோட்டீஸை கிழித்த நபரையும் விசாரணைக்காக அழைத்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீமானுடைய மனைவி கயல்வெளி வந்து அங்க மன்னிப்பு கேட்டது, இந்த காட்சி எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை? சீமான் ரியாக்ட் பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு, அதுக்கு நான் பின்னாடி வரேன். முதல்ல சீமான் வீட்டுல நடந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய வீட்டுல இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் காவல்துறை மேற்கொள்ளணுமா? ஏன்னா ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பலரும் இதை குற்றம் சாட்டுறாங்க. பழிவாங்குறதுன்னு என்ன, தனிப்பட்ட முறையில திமுக போன்ற வளர்ந்த ஆளுகிற ஒரு கட்சிக்கு இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில செட்டிங் எல்லாம் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்துகின்ற நோக்கம் திமுக கிடையாது. ஏன்னா இவர் அப்படி ஒரு ஆள் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு வார்டு மெம்பராகவோ குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலராகவோ வரக்கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி. அதனால அந்த கணக்கெல்லாம் இங்க பொய்யான கணக்கு. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சாட்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக இன்றைக்கு விசாரணைன்னு தொலைக்காட்சியில போட்டுட்டே இருக்கிறாங்க. சம்மன் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப போய் சம்மன் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சம்மன் கொடுத்திருக்கிறாங்க வீட்டுல. அப்படி இருந்தும் இவர் சுற்றுப்பயணம் கிளம்புறாரு. அப்ப இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, நேத்து மட்டும் எக்கச்சக்கமா போய் விசாரிச்சு கூடுதலான ஆதாரங்களை வாங்கிட்டு வந்திருக்கு பல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனவங்க. அதுவும் பெங்களூரே போய் விசாரிச்சு ஒரு 4-5 மணி நேரம் விசாரணையில பல தகவல்கள் கிடைச்சிருக்கு, ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் இவரை மிரட்டி விட்டுருக்கு. சிக்கனம்னா சிதைச்சிருவாங்க, இதோட தூக்கி உள்ள போட்டாலும் போடுவாங்க, நாம விசாரணைக்குன்னு போனாலே நம்ம சிக்கிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விசாரணையை தள்ளி போட இந்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் நடவடிக்கையை இருந்தாலும் எடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீ குற்றவாளி அப்படின்னு கோர்ட் வரைக்கும் கையில இருக்கிற ஆதாரங்களை வச்சு சொல்றாங்க. இதே நீதிபதி இளந்திரையன் அவர் கையில சீலிடப்பட்ட கவரை கொடுக்கும் போது அதை வச்சு அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா பேசுறாரு. இதை ஆய்வு பண்ணும் போது இந்த பெண் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மை என்பது புலனாகிறது. ஏன்னா அவங்க எவிடன்ஸ் கொடுத்துதான் இதை புற இது பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ நேர்மையானவனா இருந்தா இந்த குற்றத்தை செய்யலைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கணும். விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விசாரணையை ஏற்றுக்கொண்டு இந்த கேஸ சுமூகமா கொண்டு போயிருக்கலாம். நீதான் குற்றம் செய்யலன்ற. இது எதிர்கட்சிகளினுடைய சதின்ற. நீ யோகியனாத்தானே இருந்திருக்க. அப்ப யோகிய என்ன பண்ணிருப்பான்னா சட்ட நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்டப்படி அவர் போய் விசாரணைக்கு ஆஜராயிருக்கணும். ஆனா நீ ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பார்த்திருக்கிறது தெரிஞ்சு போச்சு, ஆதாரத்தோட சிக்கி இருக்க, எனவே தெரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, கயல்விழி அவர்கள் தான் கிழிக்க சொல்றாங்க. நீங்க கேட்டுக்கு பின்னாடி அந்த அம்மா நிக்கிறாங்க, அப்புறம் பக்கத்துல காவலர் நிக்கிறாங்க, அந்த கிழிச்ச பையன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை கிழிக்கிறாரு. பின்னாடி நின்னுகிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் தொலைக்காட்சியில வெளியே வந்திருக்கு வீடியோ ஆதாரங்களோட. அப்ப ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கயல்விழி இப்படியான பாலியல் குற்றச்சாட்டுல தன்னுடைய கணவன் சிக்கி இருக்கிறாருன்னா இதை ஒழுங்கா போய் ஆஜராகியா அப்படி நீங்களே கூட போக வேண்டியதானே. கேட்டா அப்படித்தானே சொன்னாங்க போன முறையே. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு விசாரணைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற தம்பிகளை வர வச்சு ஏதோ ஒரு இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடி உள்ள போற மாதிரியும், நீட்டு தேர்வுக்காக போராடி உள்ள போற மாதிரியும், மும்மொழி கொள்கைக்காக போராடி உள்ள போற மாதிரியும், இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடி உள்ள போற மாதிரியும் ஒரு கேடு கட்ட சில்ற அரசியல் அவர் செஞ்சாரு. அதை இன்னைக்கு செய்ய வேண்டியதானே. ஏன் ஓடி ஒழிகிறீங்க? அப்போ திட்டமிட்டு இந்த வேலை நடக்குது. போஸ்டர் அந்த கொடுக்கப்பட்ட சம்மனை கிழிச்சது கயல்வழி அவர்கள் தான். அவர்களையும் சேர்த்தா விசாரிக்கணும். ஏன்னா அவங்க சொல்லிதான் அந்த பசங்க கிழிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 2வது விஷயம், ஒரு காவலர் உள்ள போறாரு, ஒரு காவல் அதிகாரி உள்ள போறாரு. காலையில ஒட்டுறாரு, நேத்து ஒட்டுறாரு, டெய்லி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சம்மனு. இது இல்லாம தொலைக்காட்சிகள்ல 4 நாளுக்குள்ள நீங்க ஆஜராகணும்னு 5 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்க சுற்றுப்பயணம் எங்க போனீங்க? என்னத்தை அப்படி கொடி நாட்டுறதுக்கு போனீங்க? அப்ப அது திட்டமிட்ட ஒரு வேலை. அப்ப காவலர் அதை விசாரிக்க போறாரு. ஏங்க ஒட்டுனதை கிழிச்சிங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்கன்னா நீங்க நின்று அதுக்கு பதில் சொல்லிருந்தா இந்த கலவரமே கிடையாது. அந்த நின்னு பதில் சொல்ல மாட்டோம், நாங்க இதை ஒரு கலவரமா உண்டாக்குவோம், இதை வேற வழியில போக்கஸ் பண்ணுவோம், இத மக்கள் மன்றத்துல அராஜகமா காவலர்கள் உள்ள வந்தாங்க, அதனால இப்படி நாங்க பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யான போக்கஸ் பண்றதுக்கான வேலையை செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அதான் இங்க நடந்தது.
அப்ப பொய்யா ஒரு கட்டமைப்புல காவல்துறை ஆள் இல்லாத போது அத்துமீறி வீட்டுக்குள்ள வந்து அடிதடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு காட்டணும்னு நினைச்சுதான். ஆனா என்ன, தொலைக்காட்சி கேமராக்கள்லாம் மொத்தமா படம் முடிச்சு மொத்தமா சீனையும் வெளியே போட்டதுனால சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கிளிக்க சொல்றது அவங்க உள்ள இருந்து சொல்றாங்க, வெளியே ஒருத்தர் கிளிக்கிறாரு, அவர் பாத்துட்டு போய் சொல்றாரு, அவரு கிளிக்கிறாங்க, கேட்டுல நின்னுட்டு கிளிக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் கிளிக்கணும். நைட்டி போட்டதுனால மேபி வெளியே வந்திருக்க மாட்டாங்க போல இருக்கு, அதனால கிளிக்க சொல்றாங்க. பட் வந்து அவங்க வந்து போலீஸ் வரும்போது அவங்க போலீஸ் கூட ஒத்துழைக்கிறத பார்க்க முடியுது. அவங்க போய் சாரி சொல்றாங்க, அந்த பிரச்சனையை அமிக்கபிளா முடிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய காவலாளியோ சீமானுடைய தம்பிகளோ அப்படி நடந்துக்கல. போலீஸ் உள்ள வராங்கன்ற போது அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறது, அவங்க கூட சண்டை போட போய் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. கயல்விழியோட அப்ரோச்சுக்கும் தம்பியினுடைய அப்ரோச், இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கயல்விழி அவர்களுடைய அப்ரோச்சே இதை கிளப்பி ஒரு அப்ரோச் தாங்க. நீங்க யோசிங்க, ஏன் முன்னாடியே வரல? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுது, காவலர்கள் வந்துட்டாங்கன்னு தெரியுது, இத ஒரு சுமூகமா பேசுவோம், நமக்கு சட்டத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், அவர் வெளியே இருக்காரு, வந்துருவாரு, இந்த 2 நாள்ல வந்து அவர் வந்து உங்களை சந்திப்பாரு, இப்படி ஏதாவது ஒரு பதில் இருக்கணும்ல. நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு சட்டம் தெரியும். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டீங்க. கிழிக்கும் போது ரோட்ல வந்து கிழிக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டீங்க. ஆனா பாருங்க, கரெக்டா அந்த பசங்களை கிளப்பி விட்டு கரெக்டா அந்த பையன் போய் போலீஸ்காரோடைய சட்டையை கிழிச்சு அவருடைய அந்த ஸ்டார் எல்லாம் இது பண்ணி அந்த ரோப் எல்லாம் கிழிச்சு அவரை அவமானப்படுத்தி அவரை அடிக்க பாஞ்சு, கையில துப்பாக்கியோட அடிக்க பாஞ்சு, இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? கண்ணு வேற கையில வச்சிருந்தாரு, அதை வாங்குறதுக்குள்ள. அதுதான் இது. நீங்க இங்க என்ன சொல்ல வர்றீங்க? எங்க மேல கை வச்சா, சீமான் மேல கை வச்சா நெய்தல் படையெல்லாம் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவோம்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல நாங்க துப்பாக்கி வச்சு உங்களை மிரட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம்னு சொல்ல வர்றீங்களா? இது என்ன அரசியல் நீங்க பண்றீங்க? சட்ட ரீதியா உங்ககிட்ட வந்து கேக்குறாங்கன்னா சட்டத்துக்கு பதில் சொல்ல வக்கு கிடையாது. துப்பாக்கியை வச்சு ஒரு சாமானிய தொழிலாளி இருந்தாலும் அவரை கிளப்பி விட்டு அவர் இன்னைக்கு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ரிட்டையர்ட் ஆகி மிலிட்டரியில இருந்து வந்துட்டு துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர், அவர் அங்க பாதுகாவலரா இருக்காருன்னா அவரை கோர்த்து விட்டுட்டு கடைசியில வந்து எதுக்கு சீன் போடணும்? கடைசியில எதுக்கு கயல்விழி வந்து பேசணும்? நீங்க தான் உள்ள போய் உட்கார்ந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த பிரச்சனையை சமூகமா தீக்கணும்னா கயல்விழி ஒரு வழக்கறிஞர், அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும். வெளியே வந்து அதை பக்காவா பேசி பிரச்சனையே இல்லாம இது போயிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலாபரமா மாத்தினதை வேடிக்கை பார்த்தவங்க தானே கயல்விழி. அப்புறம் கடைசியில வந்து சாரிங்க, சாரி சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சாரி சார்? அவர் சட்டையை கிழிச்சு விட்டு ஒரு காவல்துறை அதிகாரியை கடமை செய்ய விடாம அவமானப்படுத்தி நீங்க ஒரு 4 பேர் குண்டர்களை வச்சுக்கிட்டு அவரை போட்டு தள்ளி எல்லா வேலையும் பார்த்தா இது எப்படி எடுத்துக்கணும்? அப்ப சட்டத்தை மீறுறீங்க, எல்லா வகையிலும் சட்டத்தை மீறுறீங்க. உங்களுக்கு சம்மன் கொடுத்தாச்சு, ஆஜராகல, சட்டத்தை மீறி இருக்கீங்க. அந்த சம்மனை கிழிச்சிருக்கீங்க, சட்டத்தை மீறி இருக்கீங்க. விசாரிக்க வந்த போலீஸ்காரரை அடிக்க பாஞ்சிருக்கீங்க, அவருடைய சட்டையை கிழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? ஏங்க, ஒரு பதிவு போட்டதுக்கு நல்லா 2 வருஷம் போய் நீதிமன்றத்துல ஆஜராகி சட்டத்துக்கு முன்னாடி நின்ன அதை எதிர்கொண்டிருக்கேன். உனக்கு தில்லு இருந்தா எதிர்கொள்ள. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது திட்டமிட்டு இன்னைக்கு வெளிப்படையா வந்து தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள அல்லது தங்கள் மீது ஒரு அராஜகம் கட்டவிழ்க்கப்படுகிறது என்று போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த அயோக்கியத்தனமான நாடகத்தை சீமான் கும்பல் நடத்தி அசிங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது. சீமான் தரப்புல இருந்து சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட் நடக்குது, அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு அந்த சம்பவத்திற்கு. அப்படின்னா நான் என்ன ஓடி ஒளிஞ்சிட்டேனா, எங்க போயிட்டேன், நான் கலந்தாய்க்கு வந்திருக்கேன், கிருஷ்ணகிரியில இருக்கேன், நாளைக்கு தருமபுரியில இருப்பேன். அப்படி என்ன நீங்க அப்படி இந்த வழக்கு என்ன அவ்வளவு முக்கியமான வழக்கா? வேற யாரையாவது இப்படி பண்ணிருக்காங்களா? அப்ப தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. திமுகவுக்கு என் மீது ஒரு அவதூறை பரப்பணும், என்ன அசிங்கப்படுத்தணும்ன்றது உங்க எல்லாருடைய நோக்கம். அதனால என்ன திட்டமிட்டு அசிங்கப்படுத்துறீங்க. அதை ஒட்டினாங்க, நாங்க வரோன்னு சொன்னப்பறம் இதுக்கு வந்து வீட்டுல ஒட்டுறீங்க, இதெல்லாம் சேட்டை தானே அப்படின்றாரு. சோ திட்டமிட்ட நோக்கம், திமுக அரசினுடைய நோக்கம் அப்படின்றது சீமானை அசிங்கப்படுத்தணும் இந்த விவகாரத்துல அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கு. அதனால என்ன ஏதோ ஒரு சமூக விரோதி மாதிரி நான் வந்து துரத்துறீங்க. நான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் எல்லா இடத்துலயும் தான் இருக்கேன், டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், அப்படி என்ன வந்து நீங்க இப்படி டீல் பண்ணணுமா அப்படின்ற கேள்வியை சீமான் முன்வைக்கிறாரு. அதற்கு உங்களுடைய பதில்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு வழக்கு ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு, பாலியல் குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிற வழக்கு, அது ரொம்ப நாளா உங்க பின்னாடி இருக்கிற கத்தி, அத நீதிமன்றம் இன்றைக்கு ரொம்ப போர்ஸா கையில எடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றமே இந்த வழக்கை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த பொண்ணே வாபஸ் வாங்கினாலும் இந்த வழக்கு பாலியல் வல்லுறவு வழக்கு, பாலியல் சுரண்டல் வழக்கு, எனவே அதை அவ்வளவு ஈஸியா நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றம் பேசியிருக்கு. இத நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ணகிரியில போய் நான் வந்து கலந்தாய்வு கூட்டம், அது ரொம்ப முக்கியமா, நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது, இல்ல நாளை கழிச்சு எலெக்ஷன் இருக்கா, கட்டாயம் அதை செஞ்சே ஆகணும்னு இல்ல.
அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்குள்ள இருக்கிற உள்நோக்கம் என்ன? கிருஷ்ணகிரியில கலந்தாய்வுக்கு உடனே போக வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீதிமன்றம் உங்க முன்னாடிதான் இந்த பிரச்சனை எல்லாம் பேசுது. 12 வாரத்துல நீங்க எப்படியாவது இதை விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் கட்டளை போட்டிருக்கு. அதுக்கான விறுவிறுன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. நேற்று அந்த அம்மாவை போய் நேரடியா போய் இது பண்ணி புதிய புதிய தரவுகளை வாங்கியிருக்கிறாங்க, எவிடன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட நீதிமன்றத்துல அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல 164 எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. 164. இதுல தம்பிங்க 15 பேரு, அவரோட கூட இருந்தவர்கள் 15 பேரு இன்னைக்கு போய் அவங்க ஏற்கனவே போலீஸ்ல போய் அவங்க சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. 15 பேரு இவருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. சோ வழக்கு இவ்வளவு கடினமா இருக்கு, வழக்கு இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும் போது, இல்ல நான் போய் கிருஷ்ணகிரியில கலந்தாய்வு கூட்டம்னா நீ என்ன ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? உனக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்கும் போது அதை சரி செய்யணும்னு நினைக்கிறதா நேர்மையான ஒரு ஆளு. நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு இல்ல, வேணும்னே எதிர்கட்சிகள் உங்களை பழியிட பாக்குது, உங்களை அவதூறு பரப்புது, உங்கள் மேல ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பாக்குதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அதை சரி செஞ்சு நான் நேர்மையானவன் காமிச்சிருக்கணும். ஆனா நீங்க அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையே. நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஊர் ஊரா போய் எஸ்கேப் ஆகி போயிருக்கீங்க. இது கலந்தாய்வு கூட்டம் இல்ல, தப்பிச்சு பயந்து ஓடி இருக்காருன்றீங்களா? பயந்து ஓடி இருக்கிறாரு. வழக்கம் போல கயல்வெளிய மாட்டி விட்டுட்டு, அங்க இருக்கிற 2-3 சின்ன பசங்களை மாட்டி விட்டு, அந்த காவலாளிய மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. பயந்துகிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு. எல்லா எவிடன்ஸ் சிக்கிருச்சு, பக்காவா இருக்கு. இன்னைக்கு போனோம்னா அந்த எவிடன்ஸ வச்சுதான் நம்மகிட்ட கேள்வியே கேட்பாங்க. நாம சிக்கிடுவோம், நமக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்ற அச்சத்துல பயந்து தெளிவா ஓடி போய் இந்த இந்த மீன் டைம் ஒரு பீரியட் இருக்குல்ல, இதுல இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏற்கனவே பாஜகவினுடைய முக்கியமான ஒரு ஆள், அவர் சட்ட சார்ந்த கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இவர் போய் உதவி கேட்டிருக்காரு. என்னைய இந்த வழக்குல இருந்து எப்படியாவது காப்பாத்தி விடுங்க, இது என் அரசியலவே இதாக போகுது அப்படின்னு பாஜக கிட்ட உதவி கேட்டது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்து சமூக வலைத்தளத்துல. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 15 நாளைக்கு முன்னாடி நீ போய் உதவி கேட்டிருக்க, அந்த உதவி முன்ன பின்ன வர்ற வரைக்கும் நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க. அதுதான் இந்த இருக்கிற பிளானே. அப்ப அந்த உதவி உங்களுக்கு வரணும். அங்க போய் நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ அங்க இருக்கிற இவங்களுக்கான ஆள்களையோ வச்சு மூவ் பண்ணணும். அதுல மேலிடத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து மோடி வகையராக்களோ அல்லது அமித்ஷா வகையராக்களோ பாஜக வகையராக்களோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற வரை நீங்க ஓடிட்டு இருப்பீங்க. அதுதான் இதுல இருக்கிற விஷயமா நான் பாக்குறேன். அப்ப ரொம்ப தெளிவா நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இது தப்பிச்சு ஓடி இருக்காரு சீமான். ஆமா, கைதுக்கு பயந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. 2வது, அவர் கேட்ட பாஜகவிடம் அவர் கேட்ட உதவி வர கொஞ்சம் தாமதமாயிருக்கலாம். எனவே அந்த உதவி வர வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், அந்த உதவி கிடைச்சிருச்சுன்னா நான் ஜம்முன்னு நின்னு சமாளிச்சிருவேன் அப்படின்னு அவர் ஓடிட்டு இருக்காருன்றதான் இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அரசியல்னு பாக்குறேன். இப்ப நீதித்துறை, காவல்துறை, இந்த அதிகார வர்க்கமா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் போலீஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க போராட்டத்துக்கு போனாலும் சரி, இல்ல யார் போராட்டம் பிரச்சனை வழக்கு வந்தாலும் அணுகுமுறை அப்படின்றது வேற மாதிரிதான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதராக சீமான் தன்னை கருதுகிறாரா? சீமானுடைய தம்பிகள் கருதுகிறாங்களா? ஏன்னா கடந்த முறை இப்ப பெரியாரை பேசிட்டாருன்னு சொல்லி நீங்க ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அந்த போராட்டத்துல பல அமைப்புகளை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ரிட்டாலியேஷன் என்னவா இருந்ததுன்னா, நாங்க உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்கோம், முடிஞ்சா பாருங்கன்ற மாதிரி இருந்தாங்க. நீ போலீஸ் போகும்போது போலீஸ் கூட சண்டை போட்டு மல்லு கட்டுற வேலையை அங்க இருக்கக்கூடிய அவருடைய தம்பிகள் பண்றதை பார்க்க முடியுது. சீமானுடைய பிஹேவியரும் அப்படிதான் இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே இப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, வர முடியாது, நாளைக்கு நீ வரணும்னு சொல்லியிருக்கீங்களா, வர முடியாது, என்ன முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர்கள் நாங்க, நபர்கள் நாங்க, எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு கருத்தை சீமான் தொடர்ச்சியாக விதைக்கிறார். அது எவ்வளவு தூரம் பிராக்டிகலான விஷயம்? இல்லங்க, அதுதானே நடத்திட்டு இருந்திருக்கு. நீங்க இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, நாங்க வெறும் போராட்டம் தான் பண்ணுவோம் கம்யூனிஸ்டுகள், நாங்க போய் ரோட்ல நின்று மக்களுக்காக போராட்டம் பண்ணுவோம். எத்தனை முறை காவல்துறை எங்களை தடியடி நடத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். மதுரையில மாணவர்களுக்கான போராட்டத்தை நாங்க மாணவர் சங்கத்துல பண்ணும்போது எம்பி எங்களோட உட்கார்ந்து இருக்காரு. எம்பி மோகன், அவர் இறந்துட்டாரு. சிபிஎம்னுடைய எம்பியா மதுரையில ரொம்ப நாள் இருந்தவரு. அவரு நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மாணவர்களா போராட்டம் பண்ணும்போது தடியடி பிரயோகத்துல முதுக உடைச்சாங்க எங்களை எல்லாம். நாங்க அடி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வரையும் கம்யூனிஸ்டுகள்னா அப்படியே லத்திய தூக்கிட்டு காவல்துறை நிக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதல் எதிரியே நாங்க தான். அப்படி நிக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நாங்க ஒரு போராட்டம்னா பயங்கரமா எங்க மேல கேஸ் போடுவாங்க, பயங்கரமா எங்களை டீல் பண்ணுவாங்க, அப்படியாக்குவாங்க.
ஒரு மொட்டை மண்டபத்துல எங்களை கொண்டு போய் அடைப்பாங்க. தண்ணி கூட கொடுக்காம அப்புறம் நாங்க ஃபைட் பண்ணி தண்ணி வாங்குவோம். இது எங்களை ட்ரீட் பண்ற விதம். 2011 இருந்து இந்த வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. 2011 இருந்து இந்த வழக்கு நிலுவையில இருக்கு, ஓடுது, வாங்குது, வாபஸ் வாங்கப்படுது. ஆனா இந்த வழக்கு அப்படியே இருக்கு. ஆனா போலீஸ் வேடிக்கை பாக்குது. போன முறை விசாரணையில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு, போலீஸ் வேடிக்கை பாக்குது. போலீஸ் அவங்க மனைவியை கூட்டிட்டு போய் பிரஸ் மீட் நடத்துறாரு, போலீஸ் வேடிக்கை பாக்குது. இந்த நாங்க நடத்தின போராட்டம், பெரியாருக்கு எதிராக இவ்வளவு அவதூறுகளை பிரச்சாரத்தை செஞ்சு இந்த சீமானுக்கு எதிராக நாங்க ஜனநாயக ரீதியாக போராடுறோம். ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்க திரள்றாங்க. அங்க கட்டைய வச்சுட்டு ஒரு 50 பேரை நிப்பாட்டிக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணிருக்கணும்? நேத்து 10 பேரை கைது பண்ணீங்களே, ஏன் கைது பண்ணீங்க? தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்து 10 பேரை நேத்து நீங்க கைது பண்ணிருக்கீங்க காவல்துறை. எதுக்கு? அவங்க பெட்ரோல் குண்டு போடுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. சீமான் வீட்டுல பெட்ரோல் குண்டு போறதுக்கான தயாரிப்பு வேலைகள் இருந்தாங்க. நாங்க கைது பண்ணணும். தோழர் குமரன் உட்பட அத்தனை பேரையும் கைது பண்ணிருக்கீங்க. அவங்க களத்துல நின்று வேலை பாக்குறவங்க நீங்க ஈஸியா கைது பண்ணிட்டீங்க. ஒரு காரணத்தை சொல்றீங்க, அந்த காரணம் உண்மையா என்பது விசாரணையில தெரிய வரும். ஆனா கட்டையோட உட்கார்ந்துகிட்டு வரட்டும் அப்படின்னு ஆம்பளை பொம்பளையும் கட்டையை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே, இது ஒரு வகையான சதிதானே. எங்களை தாக்குறதுக்கு அவங்க போட்ட பிளான் தானே. ஏன் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா காவல்துறை வேடிக்கை பார்க்கும். அப்ப சீமான் கையாலாத்தான் இது வரைக்கும் காவல்துறை இருந்திருக்கு. அப்ப சீமான் போன்ற ஆளுங்களை எல்லாம் கைது பண்ணோம்னா எதுக்கு தேவையில்லாத ஒரு அசாதாரண சூழல், எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, எதுக்கு இப்படியே இந்த அரசியலை நகர்த்திட்டாங்க. இன்னைக்கு அவங்க போர்ஸா நீதிமன்றம் உள்ள போய் வேலையை பாருடான்னு அடிச்சு ஆடின பிறகுதான் நீதிமன்ற உத்தரவுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப காவல்துறையினுடைய நடவடிக்கை சீமானை பொறுத்தவரையும் மென்மையாத்தான் இதுவரை இருந்தது. வெறும் விசாரணை, கூப்பிடுறது, அவர் வர முடியலன்னா இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்றது, இப்படிதான் போயிட்டே இருந்தது. ஆனா இப்ப நீதிமன்றம் தலையிட்டதுனால இந்த விசாரணை இன்னும் நெருக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேகமா முடிக்க வேண்டிய தேவை இருக்கனால உள்ள வர்றாங்க. அப்படி இருக்கும் போதே என்ன பண்ணிருவான்னு கேட்கிறாரு சீமான். இப்படி நாங்க கேட்ட முடியுமா? இந்த காவல்துறை எங்களை சும்மா விட்டுருமா? இந்த நீதிமன்றம் எங்களை சும்மா விட்டுருமா? இப்படியான ஒரு வழக்குல நான்லாம் வந்து பார்க்க முடியாது, நீங்க என்ன இப்படி நான் உட்காந்து சீனை போட்டுட்டு போராட வரோடம்னா அடிப்பேன் பிடிப்பேன்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா இந்த சட்டம் எங்களை சும்மா விட்டுருமா நான் கேட்கிறேன். அப்ப ஏன் இந்த சாஃப்ட் கார்னர்? ஏன் சீமான் மேல இவ்வளவு பாசம் காட்டணும்? காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கு என்ன அப்படி வருது? அப்ப சீமான் போன்றவர்கள் நெஞ்ச நிமித்திட்டு இன்னைக்கு பேசுறான்னா நாளைக்கு இன்னொருத்தன் பேசுவான். நாளைக்கு இது சமூகத்துக்கானதா மாறும். நான் எதை வேணாலும் செய்வேன், மிரட்டுவேன் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதனால சீமான் போன்றவர்கள் எல்லாம் மிகச்சரியா காவல்துறை கையாண்டு அடிக்கிற இடத்துல அடிச்சு, தூக்குற இடத்துல தூக்கி, மிதிக்கிற இடத்துல மிதிச்சிடணும். எல்லாருக்கும் சட்டம்னா அவருக்கா தானே சட்டம்? ஏன்னா சீமான் மேல இருந்து குதிச்சாரா? அவருக்கு தனி சட்டம், தனி இதா ஓடுமா? சோ ஒரு பாலியல் குற்றவாளியா இருக்கிற சீமான் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையா ஆதாரங்களோட சிக்கி இருக்கிற போது கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும். இது மாதிரி சீமான் போன்றவர்கள்லாம் மேடையில உட்கார்ந்துகிட்டு, மைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த வேஷம் கட்டுறது, நாங்கெல்லாம் புலி, நீங்கெல்லாம் எலின்ற இந்த டயலாக் பேசுறதெல்லாம் நிறுத்தணும். காவல்துறை எங்க இருந்தாலும் போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வரணும். இது மாதிரி நாங்க போறோம்னா எங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வருவீங்களா? ஒண்ணுமே இல்லாத கேஸ்க்கு எத்தனை பேரை சம்மந்தமே இல்லாத ஊர்ல போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிருக்கீங்க. அப்ப நீங்க இந்த ஆளா தூக்கிட்டு வாங்க, அதான சட்டம். அதைத்தான் காவல்துறை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இல்லைன்னா இது ஒரு முன்னுதாரணமாய் போயிடும். அதை முதல்ல தவிர்க்கணும்னா காவல்துறை உடனடியாக அந்த சீமான் போன்றவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து தூக்கிட்டு வாங்க, பாத்துக்கலாம். தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணும் பொங்காது. ஒரு பாலியல் குற்றவாளிகள்லாம் தமிழ்நாடு பொங்காது. இறுதியா ஒரு கேள்வி, நீதித்துறை இந்த வழக்கை வந்து ரொம்ப சீரியஸா கையில எடுத்திருக்காங்கன்ற சொன்னீங்க. நீ சீமானே விட்டாலும் இந்த வழக்கை வந்து நாங்க இட போறது இல்ல, இது ஒரு பாலியல் சுரண்டல் வழக்கு அப்படின்றதை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல சீமான் இதை எப்படி கட்டமைக்கிறார் அப்படின்னா, அதிமுக ஆட்சியின் போது என் மீது இந்த வழக்குகள் வர்றது கிடையாது, விசாரணை நடக்கிறது கிடையாது, அப்பெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுக வரும்பொழுது இதை திட்டமிட்டு திமுக பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, தேர்தல் வர சமயத்துல அவங்களை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப நான் பெரியார பேசுறேன்ல பயங்கரமா, உடனடியாக அதை கவுண்டர் பண்றதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க, இந்த வழக்கை வந்து பூதாகரப்படுத்துறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. மற்றபடி இந்த வழக்கு நீதித்துறை ரொம்ப சீரியஸா இருக்கு, இதை பத்திலாம் அவர் பேச மாட்டாரு. இது திமுக தன்னை பழிவாங்குவதற்காக திட்டமிட்டு கிளப்பி விட்ட ஒண்ணு, அதிமுக ஆட்சியில நடக்கிறது இல்லை அப்படின்றதை அவர் தெரிவிச்சிருக்காரு. இறுதியாக உங்களுடைய இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக ஆட்சியில நடக்கல, இவரை கைது பண்ணல. அதை பத்தி விஜயலட்சுமி வீடியோ போட்டிருக்காங்க. ஒண்ணு கயல்வெளி அன்னைக்கு அதிமுகவுல இருந்த முக்கிய மந்திரியா இருந்த, தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவராக இருந்த காளிமுத்து அவர்களுடைய பொண்ணு. ரெண்டாவது அவர்கள் மேல ஒரு பெரிய காளிமுத்து அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கிற இயக்கம் தான்
இந்த அதிமுக. ஏன்னா அதிமுக உழைச்சிட்டு இறந்து போனவர். சோ அந்த மரியாதைக்காக இந்த பொண்ணையும் இவர் வீட்டுக்காரையும் காப்பாத்துறதுக்கு அதிமுக முயற்சிக்கும். அந்த காலகட்டத்துலதான் இவர் போய் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு உருட்டி விட்டதெல்லாம் அந்த காலகட்டத்துலதான். எதுக்காக போய் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்? பிரபாகரனை கொண்டு வந்து தூக்கிலேற்றுங்கன்னு சொன்னவங்க இதே ஜெயலலிதா. அப்ப அதெல்லாம் இலை மலர்ந்தால் ஈழம் எப்படி உங்களுக்கு மலரும்னு சொன்னீங்க? ஏன்னா இதுக்கு பின்னாடி விஜயலட்சுமி கேஸ் இருக்கு. அப்ப விஜயலட்சுமி பயங்கரமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்படுது. இந்த விசாரணை இதுன்னு உள்ள போனா நமக்கு அசிங்கமாயிருமேன்றக்காக அதிமுக காலில் விழுந்து அன்னைக்கு தன்னை காப்பாத்திக்கிட்டாரு சீமான். இது நான் மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டுல அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். இத பல முறை விஜயலட்சுமி வீடியோக்கள் மூலமா சொல்லியிருக்காங்க. அதிமுக காரங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, இவரை காப்பாத்துறதுக்காக அதிமுக வந்து வேலை பார்க்குதுன்னு பலமுறை பாதிக்கப்பட்ட பெண் பேசி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக வந்து உண்மைய சொல்ல போனா இவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னராவே வேடிக்கை பார்த்துச்சு. எதுக்குப்பா இதை அடிச்சுக்கிட்டு இது வாட்டுக்கு ஒரு ஓரமா கத்தி திரியட்டும் அப்படின்னு இதை நொட்டாங்கையில டீல் பண்ண இயக்கம் தான் திமுக. ஒருவேளை தூக்கி போட்டு மிதிக்கணும்னா இந்நேரம் ஒரு சீனே முடிஞ்சிருக்கும். ஆனா திமுக என்ன நினைக்குதுன்னா, வேணாம் இதுக்கு ஒரு ஆள்டானி இவனை அடிச்சு நம்மளே பெரிய ஆளாக்கி விட்டுற வேண்டாம் அப்படின்னு திமுக நினைக்குது. அதை நான் எதிர்க்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது. இப்படியே பொங்கி தமிழ்நாடெல்லாம் அண்ணன் சீமானுக்காக உயிரை விட்டு வரட்டும் ரோட்டுக்கு வரட்டும்ன்ற ஒரு பாலியல் குற்றவாளி சுரண்டல்வாதி நீதிமன்றம் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லும் போது அதனால எவ்வளவு டாக்டிவா திமுக மேல ஒரு பழிய போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். இது தங்களை அரசியலா காப்பாத்திக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆண்மை டெஸ்ட் எடுக்கணும்னு நீதிமன்றம் பேசிட்டு இருக்கு. குரல் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இவருடைய ஆடியோ வீடியோ நிறைய அந்த அம்மா கொடுக்குறாங்க. ஆண்மை டெஸ்ட் குரல் டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த வழக்கை திசை திருப்புகிற அயோக்கியத்தனத்தை வழக்கம் போல சீமான் பாக்குறாரு. ஏதோ வந்து நான் திமுகவை எதிர்ப்பதனால், ஏதோ நான் திமுகவுக்கு பயங்கர கொடசல் கொடுப்பதனால், நீ எல்லாம் சீன்லே கிடையாது. திமுக எல்லாம் உடனே நொட்டாங்கல தான் டீல் பண்ணிருக்கணும். அடிச்சு மூஞ்சி உடச்சு தூக்கி உள்ள போட்டிருக்கணும். ஆனா அவங்க ஏன்னா என்னத்துக்குன்னு அப்படி நினைக்கிறத அவங்கள வளர்த்து விடுற மாதிரிதான். இப்படிதான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது நம்ம தோழர்களை கூப்பிட்டு இவெல்லாம் ஒரு ஆளாமா, இவனை போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு எங்களை சொல்லி வளர்த்து விட்டாங்க. நம்ம ஆளுகளும் அதான் வளர்த்து விட்டாங்க. அன்னைக்கே தூக்கி போட்டு மிதிச்சிருந்தோம்னா சரியா இருந்திருப்பான், அல்லது கரெக்டான வழியில போயிருக்கும் அரசியலா. சோ இதுதாங்க அங்க நடக்குது. ரொம்ப தெளிவா திசை திருப்புகிற வேலையை சீமான் பாக்குறாரு. ரொம்ப தெளிவா திசை திருப்பி அந்த பழியை ஆளுகிற கட்சியா இருக்கிற திமுக மேல போட பாக்குறாரு. எங்களை வந்து யோகியரா நடத்துறது அதிமுக அப்படின்னு செய்த நன்றிக்கு ஒரு பிரயோஜனம் தேடிக்கிட்டு அவங்களுக்கு சுரண்டி விடுறாரு. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையில யார் வலுவா இந்த கேஸ கையில எடுத்துட்டாங்க? நீதிமன்றம். ஏன்னா அரசியல் பார்க்காதவங்க நிறைய பேர் யோசிக்க கூடும். நீதிமன்றம் இந்த வழக்கை கையில எடுத்துட்டு விடல. இது பாலியல் வன்புணர்வு வழக்கு, பாலியல் சுரண்டல் வழக்கு. எனவே இதை நாங்க அப்படியே விட முடியாது அப்படின்னு கையில எடுத்து வச்சிருக்கிறது நீதிமன்றம். அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல இருக்கிற உண்மையின் அடிப்படையில முதல் மனைவியா இந்த விஜயலட்சுமி என்று கேட்டது நீதிமன்றம். இவங்க திருமணமானவர்கள்ன்றதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. கூட இருந்த 15 பேர் போய் எதிரா நிக்கிறாங்க. கூட இருந்த 15 பேர் சாட்சி கொடுத்திருக்காங்க. 164 சாட்சியங்கள் வந்து சான்று ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று 5 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. இப்ப எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பொய்யை கட்டமைத்து தப்பிச்சு கொள்ளலாம்னா சீன் இல்ல சீமான். அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க சிக்கிட்டீங்க. அடுத்து அறிக்கை தாக்கல் பண்ணா நீங்க அரெஸ்ட் ஆகுறதா? எனக்கு தெரிஞ்சு பாலியல் வழக்குல அரெஸ்ட் ஆகுற முதல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவரா நீங்க இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துக்கலாம் சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.